கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது விவின் கோக்கோட பிஎல்எஃப்எஃப் உனக்குள் நானே பார்ட் 10. போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும். எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பார்ட் எதில் முடிச்சிருப்பேன்னா, இப்போ ஜிம்மினும் ஜிக்கி தான் அப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஜெக்கி ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டு இருக்காரு. ஜிம்மினும் அப்படி ஜெக்கியோட கையை பிடிச்சிட்டு ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காடுறாங்க ரெண்டு பேருமே. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மின் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை உட்கார வச்சுட்டு போயிட்டு 2 ஜூஸ் தான் வாங்கிட்டு வராங்க. ஜிம்மின் கிட்ட கொடுக்குறாங்க. ஜிம்மின் தான் வேணா ஜான் அப்படின்றாங்க. ப்ளீஸ் வாங்கிக்கோ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை வாங்கிக்கிறாங்க. ஜெக்கியும் அப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அவங்களுக்குள்ள கொஞ்சம் கேஃப் இருக்குது, ஓகேங்களா? பக்கத்தில் உட்காரல, தலையில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜெக்கி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இருக்க ஜிம்மி? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். கேரிங்கான ஹஸ்பண்ட், க்யூட்டான பேபிஸ், என் லைஃப் ஜாலியாக தான் போதும். உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் நல்லா தான் போதும், க்யூட்டான பொண்ணு, ஹாப்பியான லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை பார்க்குறாங்க. ஜிம்மின் தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிக்கே தான் ஜிம்மின் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிக்கே தான் ஜிம்மின் என்ன கொஞ்சம் என்னை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படி திரும்புகிறாங்க. இப்போ ஜிக்கே தான் ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டு சாரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் எதுக்கு சாரி கேட்குறேன்? இல்லை நான் வந்து ஓகே புரியுது, அது சாரி எதுக்கு வேணாம் விடு அப்படின்றாங்க. ஐம் ரியலி சாரி ஜிம்மின், நான் வேணும்னு பண்ணல அப்படின்றாங்க. ஓகே விடுடா, என்னை வெறுத்துட மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் இங்கே பாரு, நான் உன்னை வெறுக்கலை, எனக்கு ஒரு மேலே கோவம் இருக்குது, அவ்வளோதான். நான் உன்னை ஒன்றும் வெறுத்துடல, ஓகேவா? நான் உன்னை அப்பயும் லவ் பண்ணேன், இப்பயும் லவ் பண்ணேன், எப்பயுமே உன்னை லவ் பண்ணுவேன். உன் மேலே இருக்க லவ் மட்டும் மாறாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கே தான் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஏய் எதுக்கு இப்போ அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து சும்மா அழாத அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து ஜங்குக் தான் நீ என்கிட்ட எப்பவுமே சாதாரணமாக பேசலை, அந்த மாதிரி பேச அப்படின்ட்டாங்க. இப்போ என் சைடு ஜிம்மின் தாடி ஜங்குக்கை பார்த்து அந்த ஜிம்மின் எப்பயோ இறந்துட்டான், ஓகேவா? என்னால் அந்த மாதிரிலாம் உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா சாரி கேட்டே இருக்காத, அப்புறம் நான் எழுந்து போயிடுவேன் அப்படின்றாங்க. சரி நான் சாரி கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சைலண்டாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் ஆமாம் நீ அமெரிக்கா தானே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஆமாம், அப்போ இங்கே என்ன பண்ணுற? இல்லை அங்கே வேலை முடிஞ்சிச்சு, ஸோ அதனால் இங்கே வந்துட்டேன். ஒய்ஃபுக்கு இங்கே தானே, அதனால். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் சரி உன்னோட லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொன்னனே நல்லா தான் போகுது. க்யூட்டான ஹஸ்பண்ட், கேரிங்கான ஹஸ்பண்ட், ஸ்வீட்டாக இருப்பான், ஆனால் அப்பப்போ கோவப்படுவான். அதுவும் நான் தான் அவன்கிட்ட கோவப்படுவேன், அவன் கோவப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சிரிக்கிறாங்க. இப்போ ஜேகேவோ அப்படி ஜிம்மினே பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நாளாச்சு தெரியுமா இந்த மாதிரி நீ சிரிச்சதை பார்த்து? ஆமாம், எனக்கும் இந்த மாதிரி சிரிக்கணும்னு ஆசை தான். நான் தினமும் சிரிச்சிட்டு தான் இருக்கேன், எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவோ அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிம்மினை பார்த்து ஆமாம் உன் பொண்ணோட பேர் சொல்ல மாட்டேன், ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஷியா நல்லா இருக்கு அப்படின்றாங்க. சரணோட பொண்ணு பேர், அவள் பேர் மின் அப்படின்றாங்க. ஓ மின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கும் மின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. 2 பேர் சைலண்ட்டாக இருக்காங்க, எதுவுமே பேசிக்கல. இப்போ ஜங்குக் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம் உன்னோட பொண்ணுக்கு எத்தனை வயசாகுது அப்படின்னு கேட்குறாங்க. 5 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மேரேஜ் ஆகி உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 3 years இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 years 3 years இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து நீ எப்படி டேவை, ஏன் நான் டேவை லவ் பண்ணக்கூடாதா? அவன் காட்டின கேரிங்க்கு தான் எனக்கு அவன் மேலே லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஓ அப்படின்னு கேட்டு அப்படி கீழே குஞ்சிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஆமாம் அவன் என்கிட்ட கேரிங்காக இருந்தான், ஷியா அவனோட பொண்ணு கிடையாதுன்னு தெரிஞ்சு என் மேலே ரொம்ப கேரிங்காக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஓ அப்படின்றாங்க. என்னது
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து திரும்புகிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஆமாம் ஷியா அவனோட பொண்ணு கிடையாது, அதாவது ஷியா எங்களோட பொண்ணு கிடையாது, நம்மளோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் என்ன சொல்கிற நீ? நம்மளோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க. உண்மைதான் சொல்கிற ஜங்குக், ஷியா நம்மளோட பொண்ணு. ஆனால் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி ஒரு நைட்டு ஞாபகம் இருக்கா, ட்ரிப் போகணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், ஜிமின் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜிக்கே தான், என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி பாஸ்டில் தான் காமிக்கிறாங்க. தே தான் அப்படியே அவர் நின்றுட்டுருக்காரு ஒரு இடத்துல. இப்போ ஒரு கால் தான் வருது. ஹே ஹலோ அப்படின்றாங்க. டீ எங்கடா இருக்க? அதோ என்னாச்சு, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னடி ஒயன் என்னாச்சு அப்படின்றாங்க. சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. இப்போ டீ தான் அப்படியே ஓடி ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. இப்போ அப்படியே வந்து அப்படியே நிற்கிறாங்க. இப்போ ஒயன்தான், தேங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீ தான், என்னாச்சு ஜிம்முக்கு என்னாச்சு சொல்கிறீ, ஏன்டி இப்படி சிலம நின்றுட்டுருக்க சொல்கிறீ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒயன்தான், ஹே ஒரு நிமிஷம் காமாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லு அப்படின்றாங்க. இப்போ டேவை பார்த்து, நீ இவ்வளோவா அவங்ககிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டே தான் அவர் ஒயன் மேலே கை வச்சுருப்பாரு, அதை அப்படியே எடுத்துகிட்டு, இப்போ எதுக்கு இதை கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லிட்டியா? இல்லடி, என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையா? இல்லை, அவன்கிட்ட நான் சொல்லலை, அது ஒரு ஒன் சைட் லவ், அதை பற்றி பேசாத ஒயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து சொல்லு, ஜிம்மினுக்கு என்னாச்சு அதை பற்றி சொல்லு, இதை ஏன் இப்போ கிளப்புற அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் அது வந்து ஜிமின் சொல்லிடி, என்னடி? ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காண்டா அப்படின்றாங்க. இப்போ டே தான், என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவை பார்த்து, நீ தான் அவன் இந்த மாதிரி பண்ண நான் நினச்சிருந்தா, ஆனால் நீ கிடையாதா, அவன் எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே ஒயனை பார்த்து, ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ டேவை பார்த்து, எங்கே ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் சொல்ல கேட்டுட்ருக்காங்க. ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயனும் அந்த மாதிரி சொன்னோன்னே டே தான் அப்படியே ஜிமினோட ரூமுக்கு தான் ஓடுறாங்க. இப்போ ரூம்குள்ளே வந்துட்டு பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு போய் உட்காடுறாங்க. பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஜிமினோட கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த சீலிங்கே பார்த்துட்ருக்காரு கண்ணை திறந்துட்டு. டேவ் அவர் கையை பிடிச்சது கூட தெரியல. அவ்வளோ டைட்டாக அவர் கையை பிடிச்சிட்ருக்காரு. இப்போ இந்த சைடு டே தான் அப்படியே ஜிமினோட ஹேரில் முன்னாடி வந்துட்டுருக்கு, அதெல்லாம் அப்படியே நகர்த்தி விட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படியே பொறுமையாக டேவை பார்க்குறாங்க. இப்போ டே தான், என்னடா தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான், தயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேவை பார்த்து, தயாங் என்ன டயாங், என்ன நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனே டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அவ்வளோ டைட்டாக அக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டே தான், சரி ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாதாரணமான விஷயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான், சொல்லு அவன் என்னை ஏமாற்றிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் ஏமாத்திட்டேன்னா சொல்கிறா, என் லைஃபே போச்சுல, இனிமேல் எங்கள் வீட்டில் என்னடா சொல்லுவாங்க, நான் என்னடா போய் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட, சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு டேவ் பார்த்து கேட்குறாங்க. இப்போ டேவும் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைட்டாக ஆக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. சரிடா ஒன்றும் இல்லைடா ஏன்டா அழுகுற, ஒன்றும் கிடையாது ஓகேவா, ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை பார்த்து, ஏன் அழறா, யார்கிட்டையும் சொல்லாதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னட்டு அவங்க சொல்கிறா, ஆமாம் சொன்னதானே பிரச்சனை, யார்கிட்டையும் சொல்லாத, இது உன்னோட குழந்தை, நீ தான் முடிவு பண்ணணும் ஓகேவா, யார்கிட்டையும் சொல்லாத, அவங்க தெரிய வரமோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னட்டே அவங்க சொல்கிறா, ஆமாம் அவங்க யார்கிட்டையும் சொல்லாத சரியா, சரி
வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஜிமின் அழுதுகிட்டே இருக்காரு, கண் ஃபுல்லாக டியர்ஸாக வந்துட்டுருக்கு, அவருக்கு நிற்கவே மாட்டேங்குது. இப்போ ஜிமின் தான் அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ டே தான் சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரூம்க்கு வந்துட்டு ஒயன் தான் வராங்க. ஒயன் தான் அப்படியே உள்ளே வராங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஒயனை பார்க்குறாங்க. இப்போ ஒயன்டா ஜிமின் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஜிமினோட ஹேண்டெல்லாம் பிடிச்சி ஓகே ஜிமின் சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்போ ஜிமின் தான் எப்படி இருக்க வயன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் ஜிமின் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் அது வந்து போகலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சி டே தான் பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஒயனை பார்த்து ஒயன் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அப்படியே அமுச்சு விட்டு ஒயன் தான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. காரை ஓட்டிகிட்டு தான் இருக்காரு. டே எதுவுமே பேசல, ஜிமினும் எதுவும் பேசல. ஜிமின் பாட்னா அழுதுகிட்டே வந்துட்டுருக்காங்க. அவர் கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ டே தான் ஜிமின் ஒன்றும் இல்லைங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினோட ஒரு கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. ஒரு கையால் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜிமினை அழுதுகிட்டே இருக்காங்க. இனிமேல் நான் எப்படிடா காலேஜ் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் காலேஜ் வர்றதுக்கு என்ன, யார் என்ன சொல்லுவான், நீ வா, எவன் சொல்கிறானோ அவன் வாயை உடைக்கிறான் அப்படின்றாங்க. இல்லை டே அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் போய் ஜிமினை பார்த்து சரிடா அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினும் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு தான் வராங்க, ஜிமின் தான் வராங்க. இப்போ ஜிமின் தான் அவ்வளோ பயத்தோடு வராரு. டேவோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு இப்போ டே தான் பயப்படாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் வராங்க. ஜிமின் என்னப்பா ஆச்சு, ஒரு மாதிரி இருக்க, ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா, ஏன் ஃபீவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்க்குறாங்க. ஜில்லுன்னு தானே இருக்குது, இப்போ கொஞ்சம் இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்காங்க, அதான் சரியாச்சு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்களா, இவன் இன்ஜெக்ஷனுக்கு எப்படி பயப்படுவான்னு எனக்கு தானே தெரியும், எப்படி சமாளித்தேம்மா, நான் சமாளிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா ஜிமின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி டேவை பார்க்குறாங்க. டே தான் ஆமாம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மா சொல்கிறா, எனக்கு ஒரு மில்க் மட்டும் போட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. மில்க்கா, ஆமாம்மா ப்ளீஸ்மா பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நான் இன்னும் 10 மினிட்ஸில் குக் பண்ணிவிடுவேன் ஓகேவா, நீ ஜிமின் கூட மேலே ரூமில் இரு. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு பிடிச்சதா செய்யுங்க, ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை தான் அப்படியே டீ தான் மேலே கூப்பிட்டு போகிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா வராரு. இப்போ அவங்க அப்பா தான் டேவும் ஜிமினும் பார்க்குறாங்க. ஐயோ இந்த ஆள் வர வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. என்னடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹலோப்பா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லலை. இப்போ டே தான் அப்படி சொன்னோன்னே ஜிமினோட அப்பா தான் ஹலோ டே ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அப்படின்றாங்க. டே ஏன்டா இப்படி பயப்படுற, நான் என்னடா பண்ணேன், நான் அடிக்கிறேன், நான் திட்டுறேன், நான் ஏன்டா இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே கேட்டுடுறாரு. இப்போ அவங்க அப்பாவை பார்த்தா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் கொஞ்சம் நகரிங்களா, அவனுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, சொன்னாரே ரூம் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா தான் சரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைப்பா சாதாரண ஃபீவர் தான், ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்திருக்கோம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த ரூம்குள்ளே வந்து அப்படியே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க பெட்டில். இப்போ டேவை பார்த்து நீ போ அப்படின்றாங்க. இப்போ டே தான் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு போகிறேன் அப்படின்றாங்க. இல்லைடா நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணுமே ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. தப்பாக எடுத்துக்காத அப்படின்றாங்க. ஏச்சி இதில் என்ன தப்பாக எடுத்துக்கிறது, நீ கழுத்தை பிடிச்சி வெளியே போட நாயின்னு சொன்னால் கூட நான் போவேன் ஓகேவா, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கீழே அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னாங்க, நான் போய் சாப்பிட்றேன் ஓகேவா, நீயும் வர
அப்படின்றாங்க. ஆ வரேன் வர அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே மிரட்டிட்டு சிரிச்சிட்டே வெளியே போயிட்டாங்க. இப்போ இந்த சைட் ஜிமீன் தான் இப்போ அவர் கையை பார்க்குறாங்க. அவர் கையில் ஒரு ரிங் இருக்குது. இப்போ ஜிமீன் தான் என்னை ஏமாற்றிட்டே ஜங்குக்கா, என்னை ஏமாற்றிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருக்க ரிங்கை அப்படியே கழட்டி நீ எனக்கு வேணாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை தூக்கி அடிக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே அவரோட நீஸை ஹோல்ட் பண்ணி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ தான் ஜிமீன் தான் என்னோடய ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் பூரா தேடுறாங்க. என் ரிங்கு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக தேடி எப்படியோ எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே தான் அவருக்கு மூச்சே விடுறாரு. ஷபா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் இதை போட்டுக்கிட்டும் இருக்க முடியல, என்னால் இதை தூக்கியும் போட முடியல, ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஒரு நீஸ் அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அந்த டோரை தான் யாரோ தட்டுறாங்க. ஜிமீனோட டோரை தான். இப்போ ஜிமீன் தான் சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமீன் என்னடா ஆச்சு ஒரு மாதிரி இருக்குது வாய்ஸு? ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக கோல்டு அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி வா சாப்பிட வா அப்படின்றாங்க. இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரேன் நீங்கள் போங்க அப்படின்றாங்க. டேய் வாடா அப்படின்றாங்க. அம்மா நான் வரேன் இருமா, நான் வரேன் போயேன் அப்படின்றாங்க. சரி ஓகே சீக்கிரம் வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் அப்படியே கீழே போகிறாங்க. என்னாச்சு இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீன் தான் அவருக்கு ஐஸில் இருக்க டியர்ஸ்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு அவர் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே தான் போகிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே கீழே போயிட்டு உட்காந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. தேவும் அப்படி பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. இப்போ ஜிமீனோட அம்மா தான் என்னடா ஆச்சு ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக ஃபீவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கொடுங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் ஜிமீன் நான் கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கே அது வந்து ப்ளீஸ்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பார்த்து போண்ணா அப்படின்றாங்க. சரி நீ அழாத அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுறேன்லாம் கிடையாது, நீ அழுதனா அவ்வளோதான் ஒன்று. சரி நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவை பார்த்து சொல்கிறாங்க. தான் அப்படியே ஜிமீனோட ஹெட்டை அப்படியே ரப் பண்ணிவிட்டு ஓகே நான் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமீனை பார்த்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு காலேஜ் போகாத சரியா? 3 டேஸ் காலேஜ் போவேனா ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேவை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ தான் சரி ஓகே ஃபீல் பண்ணாதானே, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் மினியான் அப்படின்றாங்க. பாய் வின்டர் பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ டேவும் சிரிச்சுட்டு காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ இன்சைட் ஜிம் தான் காமிக்கிறாங்க. ரூமில் தான் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. இப்போ ஒரு 3 டேஸ் ஆஃப்டர் தான் ஓகேங்களா, ஜிமீன் தான் அப்படியே லஞ்சுக்கு உட்காந்துட்ருக்காரு. அவங்க அம்மா அதை அப்படியே லஞ்சில் எடுத்து வந்து வைக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா அதை லஞ்ச்லாம் வச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஜின்னும் ஆரமும் வராங்க. இப்போ ஆரமும் ஜின்னும் பார்த்துட்டு அவங்க அம்மா தான் அப்படி போய் ஆரம் அக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே எழுந்திக்கிறாங்க. எதுக்கு தான் சாப்பிடும்போது எழுந்துக்கிறேன் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் எப்படி இருக்க ஜிமீன்? நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் ஜின்யாங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜின்னை உட்கார வைக்கிறாங்க. ஜின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு 4 months ஓகேங்களா. இப்போ ஜிமீன் தான் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க அம்மா தான் யார் வா உட்காந்து சாப்பிடு, நீயும் வாப்பா அப்படின்றாங்க. இல்லை ஆண்டி நான் இப்போ தான் பரவாயில்லடா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் உட்கார வைக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ ஜிமீன் தான் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவருக்கு வாமிட் வந்துடுது. இப்போ ஜிமீன் தான் அப்படியே போய் வாமிட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமீனோட அம்மா தான் டீடி என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீன் பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஜிமீன் தான் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மவுத்லாம் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வராங்க. இப்போ ஜிமீன் பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின்னு பார்த்து நீ 3 டேஸாக இப்படி தாண்டா பண்ணிகிட்ருக்க, ஒன்று சாப்பிட்ற இல்லைன்னா வாமிட் பண்ணுற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இது ஃபீவர் இருக்கும் போது எல்லாருக்கும் வர்றது தானே, அவ்வளோதாம்மா வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாங்க. ஆமாம் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் சமாளிச்சிட்ருக்காரு. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமீனே பார்த்துட்ருக்காங்க. ஜிமீன் தான் என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமீன் சொல்லுங்க, என்கிட்ட மறைக்காமல் சொல்லு, என்னதுமா நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமீனுக்கு இங்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னம்மா கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கேட்குறாங்க. இப்போ ஜின்னும் அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இல்லையே
அம்மா என்னம்மா கேட்டுட்ருக்க நான் எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஆரம்பத்தை தான் கேட்குறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏம்மா இப்படி பைத்தியமாயிட்டியா என்ன, அவன் எப்படிம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் கேட்டுட்ருக்காங்க. டி உனக்கு தெரியாதுடா, இவன் 3 டேஸாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கான், சாப்பிட்றான் இல்லைனா வாமிட் பண்ணுறான், இவனுக்கு நான் பண்ணுறதுல சிலது பிடிக்கவும் மாட்டேங்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. அம்மா ஏம்மா இப்படி குழப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை மக்கம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சிமி நான் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசிக்கல நான் மேலே போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமினோட கையை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்துடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி எடுத்தோடனே ஜிந்தா ஜிமின் என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உனக்கு சந்தேகம் தானே, ஜின் டாக்டர் தானே, ஜின்கிட்ட காமி, அவனுக்கு ஏதாவது வேறு ஏதாவது இருந்தால் அவன் பார்த்து சொல்லுவான் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினுக்கு இன்னும் ஷாக் ஆகுது, என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க அம்மா தான் எனக்கு பயமாக இருக்குது ஜின், கொஞ்சம் என்னென்னு பார்த்து சொல்கிறியா, வேறு ஏதாச்சும் இருக்க போகுது அப்படின்றாங்க. இப்போ ஜின்னும் சரி சரி பயப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க அம்மாவும் போ ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் இல்லைம்மா இது சாதாரண ஃபீவர் தான், அன்றைக்கிட்டே சொன்னால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்ல அவ்வளோதாம்மா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினோட அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிந்தா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கையை பிடிச்சிட்டு பார்க்குறாங்க. அவர் தான் கையை பிடிச்சிட்டு இருந்தோம் டப்புன்னு விட்டுறாரு. இப்போ அவங்க அம்மா தான் என்னாச்சு ஜின் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிந்தா அப்படியே ஷாக்காக அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஆண்டி அது வந்து சொல்லு என்ன, என்னன்னு சொல்கிறா, அப்போ தான்டா எங்கள் அம்மா சைலண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சைடு ஜிந்தா அப்படியே ஆரம்பம் பார்த்து ஜிமின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் என்னது, ஆமாம் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆரம்பம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தவர் அப்படியே இரும்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஜிந்தா டேடி பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறாங்க. இப்போ ஆரம்பம் தான் டேய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் ஆமாம் அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜிமின் தான் அப்போல்லாம் இல்லை ஜின், அப்போல்லாம் இல்லை அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமின் பொய் சொல்லாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்போல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் டீயர்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ ஜிமினை பார்த்து அவங்க அம்மா தான் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஆரம்பம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க. மாமா ஏமா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு அவங்க அப்பா வராங்க. இப்போ அவங்க அப்பா வந்து என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமின் அடிச்சுட்டு இருந்தவங்க அப்படியே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க அப்பா தான் என்னாச்சு, எதுக்கு ஜிமினை போட்டு அடிக்கிற, என்ன பண்ணாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்துறாரு. அது வந்து ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லாததுக்கு போட்டு அடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா தான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கேட்குறாங்க. தான் அது வந்து ஒன்றும் இல்லைப்பா, என்னடா ஆச்சு ஜிமின்க்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஜின்னை போய் கேட்குறாங்க. ஜின் இங்கே இருக்கிறதுலே நீ தான் எதையும் மறைக்காமல் சொல்லு, இவங்க 2 பேரும் என்கிட்ட எதுவும் மறைக்கிறாங்க, உனக்கு தெரியுமா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜின்னும் அது வந்து மாமா அப்படின்றாங்க. சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து நம்ஜூன் தான் பா அது ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டேய் என்ன காலையிலே ஏதாச்சும் என்னப்பா அப்புறம் என்னடா அவன் எப்படா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான், லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்றாங்க. ஆமாம் அங்கிள் அவன் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான். டேய் நீ ஒரு டாக்டர் தானே என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள் அவன் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்படி நின்றுட்டே இருக்காங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. அவங்க அம்மா தான் என்னடா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போட்டு ஸ்லாப் பண்ணுறாங்க. இப்போ சிந்தா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் எங்கடா இருக்க, ஜிமினை பார்க்க வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. டே சீக்கிரமாக வாடா அப்படின்றாங்க. என்னாச்சு ஜின், டயாங்க இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே சீக்கிரம் வாடா அப்படின்றாங்க. இப்போ அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாங்க.
இப்போ டே தான் அப்படியே வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஜிமீன் தான் அவங்க அம்மா போட்டு அடிக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே கீழே விழ போகிறாங்க கால் தவறி. இப்போ ஜிமீன் தான் அவரோட ஸ்டொமக் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க, அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை டைட்டாக முடிக்கிறாரு. இப்போ ஜிமீனை வந்து ஒருத்தவங்க பிடிக்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் இப்படி லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்து டேயாங் தான் டே தான் ஜிமீன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பார்க்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே டேவை டைட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே தான் ஜிமீன் ஆக்ட் பண்ணிவிட்டு ஜிமீன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமீன் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சைடு டே தான் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமீனோட அம்மா தான் அப்படி கிட்ட வராங்க. டயாங் சொல்லுங்கம்மா, உனக்கு தெரியுமா? என்னதும்மா உனக்கு தெரியுமா கேட்டேன். ஜிமீன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமீனை பார்த்து ஏண்டா இப்படி மறைச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும், சொல்லு யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பார்த்து கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் சொல்லவே மாட்டேன்றாரு. இப்போ டேவை பார்த்து கேட்குறாங்க. எனக்கு தெரியுமா யார் அது அப்படின்றாங்க. இல்லை அது வந்து சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா டெரராக கேட்குறாங்க. இப்போ அது வந்து நான் தான் அப்படின்றாங்க. நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் அப்படி சொன்னேனே அவங்க அம்மா தான் இப்படிரா நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ரா அப்படின்றாங்க. இல்லை அது வந்து நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சரி ஜிமீன் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே விட்டு நக்கத்துக்கு எப்படி போய் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே பொறுமையாக கிட்ட வராங்க டே பக்கத்தில். இப்போ டே தான் அப்படியே ஜிமீனை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர் மேலே ஒரு அடி கூட விழாத மாதிரி. இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு ஜிமீனை பார்த்து ஜிமீன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே பொறுமையாக திரும்புகிறாங்க. இப்போ ஜிமீனை பார்த்து இங்கே பாரு, நான் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் கேட்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, யார் அது, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அது வந்து அப்படின்றாங்க. சொல்லுடா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான் எங்கேயாச்சும் வாயை திறந்து பேசுகிறானா பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் எவ்வளோ இறங்கி வந்து கேட்டுட்ருக்காரு, ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. இப்போ அவங்க அப்பா அதை திரும்பி கத்துறாரு. ஒரு நிமிஷம் வாயை மூடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போ சொல்கிறா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அப்பா கத்துறதுலேயே ஜிமீன் பயந்துடுறாங்க. இப்போ டேடாப்பா அது வந்து அப்படின்றாங்க. நீ பேசாத, நீ சொல்லு ஜிமீன் அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தாழ்த்திட்டே இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும் அது டயாங் கிடையாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா, அவன் போய் சொல்கிறான்னு நல்லா தெரியுது, நீ சொல்லு யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சைட் ஜிமீன் தான் அப்படி பார்த்துட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு டே கிடையாது அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்றாங்க. இப்போ ஜிமீன் தான் அது வந்து சொல்கிறா அப்படின்றாங்க. அது வந்து டே கிடையாது, சியான் ஜங்குக் அப்படின்றாங்க. சியான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் அன்றைக்கி ஒருத்தன் கூப்பிட்டு போனானே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அழுதுகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பார்க்குறாங்க. இப்போ ஜிமீனும் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனுக்கு நடுவில் வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே டேவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே தான் இல்லைப்பா நீங்கள் அவனை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேவை பார்த்து அவங்க அப்பா தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வந்துடுறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் இது இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை போட்டு அடிக்கிறாங்க. ஆனால் ஜிமீன் மேலே ஒரு அடி கூட படாத மாதிரி டே அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. அவன் மேலே அடிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அம்மா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டுமா வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவும் அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ டேவை போட்டு அடிக்கிறாங்க. மறைச்சிட்டே நீயா நீ தான் அவனை ப்ரெக்னென்ட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டேவை போட்டு அடிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் அப்படியே அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்டா இப்படி போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமீன் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே வந்து உட்காடுறாங்க தலையில் கையை வச்சுக்கிட்டு. இப்போ ஆரம் தான் அப்படியே கிட்டே வராங்க. ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே முறைக்கிறாங்க. டேய் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமீனை பார்த்து ஏன்டா இதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமீன் தான் அப்படியே அழுதுகிட்டே டேவை ஆக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டேவும் அல்டேட் ஆக் பண்ணிவிட்டு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, இதை விட டபுள் மடங்கு அடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்மா பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஆரம் தான்
வாய் நல்லா கிளிய பேசுன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டீ தான் ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. ஜிமினால் நிற்கவே முடியல. இப்போ டீ தான் நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பொறுமையாக உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா தான் சரி என்ன பண்ண போகிறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ அவங்க அப்பா அதை பார்த்து ஜிமின் தான் பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ டே தான் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்ன பைத்தியமா நீங்கள் இப்போ அந்த குழந்தைய பிறந்துட்டு என்னோடய அப்பா யாருன்னு கேட்டால் என்னடா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ இந்த சைட் ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் செட் ஆகாது ஜிமின் கலைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னோன்னே ஜிமின் தான் போய் அவங்க அப்பா பார்க்குறாங்க. நிம்மந்து எல்லாருமே அவங்க அப்பாவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா தான் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வராங்க. இப்போ ஜிமினை பார்த்து கலைச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. எதுக்கு உனக்கு இந்த பேபி கலைச்சிரு, நான் வேறு யாராவது உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னோடனே இப்போ இந்த சைடு அவங்க அம்மா தான் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க, ஜிமினோட அப்பாவை. இப்போ ஜிமினோட அப்பா தான் சொல்லிட்டுருக்காரு கலைச்சிரு அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு டே தான்ப்பா என்னப்பா லூசுமா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே கத்துறாங்க. இப்போ டேவை பார்த்து அவங்க அப்பா தான் வேறு என்ன பண்ண போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமினை அழுதுகிட்டே இருக்காங்க. இல்லை நான் மாட்டேன், நான் கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா தான் டே கலைச்சிருடா அப்படின்றாங்க. நான் கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி கத்துறாரு. இப்போ அவங்ககிட்ட சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே கிட்ட வந்துட்டு ஜிமின் வேணாப்பா கலைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிமினோட கையை பிடிச்சிட்டு இப்போ ஜிமின் தான் அம்மா என்னம்மா பேசிகிட்டு இருக்க, என்னோட குழந்தைம்மா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்புக்கு அவன் என்னம்மா பண்ணுவான் சொல்லுமா பாருமா 1 month கூட ஆகலைம்மா அதுக்குள்ளேயும்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் அழாது அப்படின்னு சொல்லிட்டு டே அக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் மாட்டேன், நான் கலைக்க மாட்டேம்மா, நீ என்ன வேணால் சொல்லு, என்னை கொண்டு கூட போடு, நான் அவனை கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு வராங்க. ஆரம்பம் பார்த்து ஜிமின் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் டே அப்படின்றாங்க. இப்போ பார்த்து டே இன்னும் கொஞ்ச நாள் நீயும் அப்பா பார்க்க போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி ஜின் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவியா சொல்கிறா சொல்லு, மேரேஜ் முன்னாடி ஜின் ப்ரெக்னென்ட் இருந்த மாதிரி தான் சொல்லுவியா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இப்போ இந்த சைடு தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜின்னு தான் அப்படி ஜிமின் கிட்ட தான் வராங்க. இப்போ அவங்க அம்மா தான் கொஞ்சம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை பார்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜின் தான் அப்படியே ஜிமின் கிட்ட வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜிமின் தான் வேணாம் ஜின்யா வேணாம், நீங்களும் ஒரு டாக்டர் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு ஜின் தான் நான் எதுவுமே சொல்லியே ஜிமின், அது உன்னோட பேபி ஓகேவா, யார் என்ன சொன்னாலும் நீ தான் அந்த பேபியை வளர்க்கணுமா வேணாமான்னு புரிஞ்சுக்கணும் ஓகேவா, அதை கலைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரூல்ஸே கிடையாது ஓகேவா, அந்த பேபி நம்மளுது, அதாவது உன்னுடைய பேபி ஓகேவா, அவனை கலைக்க சொல்கிறதுக்கு உங்கள் அப்பாவுக்கும் ரைட்ஸ் கிடையாது, எனக்கும் ரைட்ஸ் கிடையாது, என் புருஷனுக்கும் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ தான் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இஷ்டம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ உங்கள் அப்பா தான் என்னடா பேசிகிட்டு இருக்கா ஆமாப்பா அது அவனோட பேபி, அவன் தான் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா, என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் நான் கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக உட்காந்துட்ருக்காரு. அவங்க அப்பாவும் கெஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க அப்பாவை பார்த்து ஜிமின் தான் கலைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ வீட்டை விட்டு வெளியே போய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்துறாரு. இப்போ இந்த சைடு அவங்க அம்மா தான் என்னங்க சொல்கிறீங்க, ஒன்றா அந்த குழந்தைய கலைச்சிட்டு இந்த வீட்டில் இருக்க சொல்லு, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு, அவனுக்கு 2 ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜிமின் தான் அப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் அப்படி ஜிமினை பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று இந்த குழந்தையோட நான் இந்த வீட்டில் இருக்கிறது, 2வது இந்த குழந்தைய கலைச்சிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கிறது, 3வது நானும் இந்த குழந்தையோட சேர்ந்து அழிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் ஜிமின் அப்படின்ட்டாங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஜிமின் அப்படின்றாங்க. ஆமாம் நான் இந்த குழந்தைய கலைச்சிட்டு தான் இந்த வீட்டில் இருக்கிறேன்னா எனக்கு அப்படிப்பட்ட வீடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போய்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து முறைச்சிட்டே சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஜிமின் அப்படின்றாங்க. ஆமாம் நான் வெளியே போயிட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஜிமின் அப்படின்றாங்க.
ஆமாப்பா, என்னால் முடியாது. இந்த குழந்தைய கலைச்சிட்டு தான் நான் இந்த வீட்டில் இருக்கணும்னா, நான் இந்த குழந்தை கூட சேர்ந்தே போயிட்டேன்ப்பா. எனக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா. இந்த குழந்தைய என்னால் கலைச்சிட்டு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஓகேங்களா? இந்த குழந்தை கூட சேர்ந்து நானும் இறந்துடுறேன். அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் யாருக்கும் பிரச்சனை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பொறுமையாக எழுந்து அவங்க அப்பா கிட்ட தான் வராங்க. இப்போ ஜிமினை பார்த்துட்டே தான் அப்படியே அப்படியே கிட்ட வராங்க. இப்போ ஜிமின்ட்டே தான் அப்படியே உட்கார சொல்லிட்டு, ஜிமின் தான் அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டேவை உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட தான் போகிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஜிமின் அப்படின்றாங்க. எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஜிமின் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாங்க. இப்போ டீ தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. இப்போ அவங்க அம்மா தான் அப்படி டீயோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் அம்மா என்னம்மா பண்ணுறீங்க? போகாதடா, போகட்டும் விட்றா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மாவோட கையை தட்டி விட்டு என்னம்மா சொல்கிறீங்க, என்னோட ஜிமின்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட கையை தட்டி விட்டு போகிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா தான் அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க டேயோட கையை. இப்போ டே தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி மறைக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் ஜிமினை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கும் கேட்காத மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தேவும் அப்படி அவங்க அப்பாவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஜிமின் பின்னாடியே போகிறாங்க. ஜிமின் அழுத்துட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த சைட் டே தான் ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. இப்போ ஜிமின் அழுத்துட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ டே தான் ஜிமினோட கை பிடிக்கிறாங்க. ஜிமின் தான் வேணாம் விட்றா விடு அப்படின்றாங்க. ஜிமின் எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேயாச்சும் போகிறேன் விடு, சாப்பிட்றேன் விடு அப்படின்றாங்க. நானே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேயாச்சும் போகிறேன் விடுடா, நீ போடா, உன் லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ண போ அப்படின்றாங்க. இப்போ இந்த சைடு தான் என்ஜாய் பண்ணுவேன். ஏய் லூஸு வா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்காங்களோ இல்லை கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன், வா போகலாம் அப்படின்றாங்க. இல்லைடா வேணாம் அப்படின்றாங்க. டேய் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. டே விட்றா, நான் போகிறேன் விட்றா, சாவ போகிறேன் விட்றா அப்படின்றாங்க. ஓ சாகப்படியா, சரி வா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட கை பிடிச்சி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தயாங் அப்படின்றாங்க. முடியாதுல்ல நானும் உன் கூட வரேன், வா போகலாம். என்னை உன்னால் அந்தமாரி பண்ண முடியாதுல்ல. ஏன்டா சின்ன வயசு நீ அந்த மாதிரி தானே சொன்னேன், நான் இந்த மாதிரி பண்ணும்போது வா இப்போ போகலாம், வா நானும் வரேன், வா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டே தான் நான் என்னடா பண்ணேன், நீ தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு, வேணாட்டானே சாவு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டே கோவமே வந்து இது பொலின்னு ஒன்று வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவரோட சீக்ஸை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ ஜிமின் சாரி ஜிமின், ஒரு கோபத்தை அடிச்சுட்டு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீக்ஸை பிடிச்சிட்டு சாரிடா வலிக்குதா அப்படின்றாங்க. ரொம்ப சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான் அப்படியே சிரிச்சிட்டு சரிவா போகலாம் அப்படின்றாங்க. வேணாடா அப்படின்றாங்க. இப்போல்லாம் நீ சொன்ன கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் வா அப்படின்றாங்க. நான் வரல என்னை விடு அப்படின்றாங்க. இப்போ டே தான் ஏய் இப்போ பாரு இன்னொரு அடி வச்சுருவேன் வந்துரு அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் அழுதுகிட்டே இருக்காங்க. பாடா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்காரு. டே தான் அப்படி கை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படி நின்றுறாங்க. இப்போ டே தான் என்னாச்சு ஜிமின் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்த்து தயாங் நான் ஒன்று கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதுண்ணே. சொல்லுடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே கிட்டே வராங்க ஜிமின் கிட்ட. இப்போ ஜிமின் தான் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னாச்சு, ரொம்ப வலிக்குது, அம்மா தள்ளி விட்டாங்கல்ல அப்படின்றாங்க. என்னச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஸ்டொமக்கில் ஹேண்டை வைக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் வலிக்குதுடா அப்படின்றாங்க. இப்போ டே தான் சரிவா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை பார்த்து உன்னால் நடக்க முடியுமா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அழுத்திட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டே தான் சரி நீப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் என்னடா பண்ணுற, நீப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டே போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் வேணாடா நான் நடந்து வரேன், பரவாயில்ல வாட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டே போகிறாங்க. ஜிமினும் டேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவரோட செஸ்ட்டில் படுத்த மாதிரி படுத்துக்கிறாங்க. இப்போ டேவை அப்படி பொறுமையாக கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமினும் அப்படியே சைலண்ட்டாக வராரு.
ஓகேடா, இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் பார்க்குறேன். பாய்.